சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லீம். ஹனஃபி, ஷாஃபி, ஷியா, சன்னி, முஸ்லீம் நாலு கேட்டகரி உண்டு. அதில் நான் ஹனஃபி பேக்ரவுண்ட், ரொம்ப ப்ரௌடா இருப்போம், பெருமையா இருப்போம் எங்களோட இனத்தை குறிச்சு. நாங்க உருது பேசுற ஒரு முஸ்லீம். 5 வயசுல எங்க அப்பா இறந்தாங்க. அதுல இருந்து எங்க தாத்தா வீட்டுல தான் வாழ்ந்து வந்தோம். எங்க தாத்தா கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து வந்தோம். சின்ன வயசுல இருந்து பக்தி வைராயம் கொள்வோம். அல்லாவை குறிச்சு, என் மதத்தை குறிச்சு, என்னோட இறைவனை குறிச்சு பக்தி வைராயம் கொள்வேன். அல்லா தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்வேன். மத்த எல்லாம் முட்டாள்னு சொல்வேன். கிறிஸ்தவனை கண்டாலே பிடிக்காது எனக்கு, அவனை பார்த்தாலே எரிச்சலா வரும் எனக்கு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த கிறிஸ்தவ பசங்களை கூப்பிட்டு வச்சு வாக்குவாதம் பண்றது, அவன்கிட்ட சும்மா கொச்சையா பேசுது, இயேசுவை குறிச்சு கொச்சையா பேசுது, இயேசுடைய புறப்பை குறிச்சு கொச்சையா பேசுது. எதுவுமே தெரியாது, என்னன்னா பேசுவேன். பைபிள் பத்தி எதுவும் தெரியாது, இயேசுவை குறிச்சு தெரியாதுன்னா கொச்சையா பேசுவேன். திருத்தவத்தை தேவனை பத்தி சும்மா கேள்வி கேட்கறது, அவன் சொன்னாலும் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண, அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். கிறிஸ்தவ பசங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், சும்மா வாக்குவாதம் பண்றது, இதே வேலையா பண்ணிட்டு இருக்கு. 2005 ஜனவரி 2 நான் ஒரு தப்பான முடிவு எடுத்தேன். சூசைட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி, காலையில ஒரு சண்டே நான் என் சைக்கிள் எடுத்துட்டு சாரத்தை கட்டிட்டு அப்படியே திருநெல்வேலிக்கு அவுட் சைட்ல அவுட்டர்ல நான் ஒரு மரத்தடி கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் டீச்சர்ஸை பார்த்திருக்கேன், இன்ஜினியர்ஸை பார்த்திருக்கோம், டாக்டர்ஸை பார்த்திருக்கோம், டிரைவரை பார்க்கும். இப்படியாவது வாழ்றாங்க, இப்படியாவது குலைக்காங்க, குழந்தை இருக்கு, கல்யாணம் இருக்கு, நான் வாழ்க்கை முடிய போதுன்னு சொல்லி அழுதுட்டே இருந்தேன். ஏங்கி அழுது என் வாழ்க்கையை நினைச்சு அழுது பார்த்து, இவ்வளவுதான் என் வாழ்க்கையா, எனக்கு அப்பா எல்லாம் போயிட்டாங்களே, எனக்கு கவனிக்க, என்ன ஆதரிக்க யாருமே இல்லையான்னு சொல்லி அழுது கிட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் அழுதுட்டு இருந்தேன். நான் உட்காந்துட்டு இருந்த இடத்துல, நான் மரத்துல கீழே உட்காந்துட்டு இருந்தேன். அந்த மரத்துல யாரோ ஒரு வசனம் ஓட்டிருக்காங்க, உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். அந்த வார்த்தையை நான் ஒரு கிளான்ஸ் தான் பார்த்தேன். அந்த வார்த்தை எனக்குள்ள பேச ஆரம்பிக்கும். சன், கோ ஹோம், ஐ நீட் டாக் டு யூ. நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ, நான் பேசணும், நீ வீட்டுக்கு போ, பேசணும்னு சொல்றேன். நான் யோசிச்சேன், ஏன்னா நான் பேசுறது எப்படின்னா, நான் சொல்றது கெஸ் பண்ணல, இமேஜினேஷன் பண்ணல. நான் இங்க நிக்கிறது மாதிரி நீங்க வந்து கற்பனை பண்ணி பார்க்கல. நான் பேசுறேன், நீங்க காதல கேட்டிருக்கீங்க. நான் வீட்டுக்கு கிளம்பி வந்து நான் ஒரு மத்தியான நேரத்துல வந்து வந்தேன். நான் கண்களை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த இயேசுவை பார்த்தேன். ஜீசஸ் இஸ் அலைவ். ஆமென். இயேசு ஜீவிக்கிறார். இதை விட என்ன சந்தோஷம் இருக்கு? என்னையும் அறியாம பாவத்தை அறிக்கிட ஆரம்பிச்சேன். நான் முஸ்லீமா இருக்கும் போது பாவ அறிக்கை பண்ணணும், நம்ம பாவத்துல இருக்கோம், இந்த கன்விக்ஷன் பண்றது, கன்ஃபெஷன் பண்ற பழக்கம் கிடையாது எனக்கு. எங்க வேலையை என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன். ஈமான் எப்படி இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுவேன். முகமது நபி என்ன சொல்றதோ அதை ஃபாலோ பண்ணுவேன். ஹதீஸ் எல்லாம் சொல்றோம் அதை ஃபாலோ பண்ணுவேன். அப்ப எனக்கு இந்த பாவ அறிக்கை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா என்னையே அறியாம ஒரு 1.5 மணி நேரம் என் பாவத்தை அறிக்கை, எனக்குள்ள இச்சை, அசிங்கம், கேவலம், நான் எனக்குள்ள யாருக்கும் தெரியாத இருள் அறை, யாருக்கும் காட்டாத அந்த டார்க் ரூம் ஆஃப் சின், இருள் அறை, யாருக்கும் காட்ட மாட்டேன், எல்லாத்தையும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் திருப்பி தூக்கிட்டேன். நான் அறிக்கை 8 மணி தூக்கிட்டேன். திருப்பி ஸ்கூல் போனேன். ஸ்கூல்ல போய் உட்காந்து காலையில தொழுதேன். காலையில் 5 மணிக்கு தொழுதுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்க பசங்கள்லாம் சேர்ந்து கிரவுண்ட்ல தொழுவோம், திருநெல்வேலியில நான் படிச்ச ஸ்கூல்ல. அப்ப நான் கிரவுண்ட்ல தொழுது முடிச்ச பிறகு நான் அப்புறம் தான் யோசிச்சு பார்க்க, என்ன நடக்குது நம்ம லைஃப்ல. நேத்து வரைக்கும் நான் சூசைட் பண்ணி முடிவு பண்ணேன் ரொம்ப நாளாவே. அது முடிவு எடுத்து நான் சூசைட் பண்ணாம போனேன். நைட்டு வந்தா இயேசுவை பார்க்க, எப்படி இயேசுன்னு, ஏன் நான் இயேசுவை பார்க்கணும்? எனக்கு என்ன ஆச்சரியம், நான் ஏன் இயேசுவை பார்க்கணும்? ஏன் முகமது ப்ராஃபிட்டை பார்க்க முடியல? ஏன் என்னால் அல்லாஹ்வை பார்க்க முடியல? ஏன் வேற எந்த ப்ராஃபிட்டும் வரல? என்ன நான் படிச்ச புக்ஸ்ல இருந்து ஏன் இயேசு வரணும்? நான் அவரை குறிச்சு நான் அசிங்கமா பேசிருக்கேன், கொச்சைகளா பேசிருக்கேன், எனக்கு ஆதங்கமா இருக்கு, ஏன் இயேசு வரணும்னு சொல்லி. ஆனா வரும்போது என் மனசு சமாதானமா இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போனேன், யோசனையாவே இருந்துச்சு, நான் ஏன் இயேசுவை பார்க்கணும், இயேசு எதுக்கு வந்தார், நான் எனக்கு என் மனசுல இருந்து ஓடிட்டே இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போனேன், என்னோட தொழுகையை முடிச்சுட்டு, என்னோட மக்ரிப் தொழுகையை முடிச்சுட்டு, அப்புறம் நான் சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தேன். ரேண்டமா சும்மா ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கும் போது ராஜ் டிவில டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொல்றாங்க, லவ் ஆஃப் காட் டாபிக்ல பேசிட்டு இருந்தாங்க. தேவன் மனுஷங்களை நேசிக்கான்னு சொல்லி ஒரு தலைப்புல பேசிட்டு இருந்தாங்க. என் வாழ்க்கையிலே கடவுள் மனுஷங்க நேசிக்காங்கன்னு சொல்லி அப்பதான் கேள்விப்பட்டேன். எத்தனையோ இடத்துல, எத்தனையோ ஹதீஸ்ல, குரான்ல இருந்து கூட அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் கிருபை உள்ளவன் கேள்விப்பட்டிருக்கேன். லவபிள் பர்சன் ஒரு இடத்துல சொன்னது கிடையாது. அது ப்ரூஃப் நான் பார்த்தே கிடையாது. என்ன நேசிக்க முடியுமா ஒருத்தரால சொல்லி? என்னெல்லாம் நேசிப்பாரா? நான் கேவலமா இருக்கேன், என் பாவத்துக்கு அர்த்தம் கொடுப்பாரா? அவ்வளவு பிரியமா? எனக்கு ஒரே யோசனை வர ஆரம்பிச்சு, என்ன நடக்குது இங்க சொல்லி. எனக்கு நான் மறுபடியும் நைட் தூங்க போன மறுபடியும் இயேசுவை பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் இயேசு பார்க்க வந்தாங்க. என்ன எனக்கு அன்பா இருந்தாரு, என்ன பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு சின்ன வயசுல இருந்து தகப்பன் மகன் உறவே கிடையாது, உறவு எப்படி இருக்கும் தெரியாது. அப்ப என்னை அறியாம நான் ரொம்ப கன்வின்ஸ் படுத்த இயேசுராஜா, நீ கவலைப்படாத, உன் லைஃபை மாத்துற, சாப்பிட்டியா, ரொம்ப அன்பா இருக்காரு, ரொம்ப அன்பா இருந்தாரு. ஒரு 2-3 நாள் மறைச்சு பார்த்தேன். அப்புறம் எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு. எங்க அம்மாக்கு திடீர்னு ஷாக், சம்பந்தமே இல்லாம இப்படி ஆரம்பிக்குன்னு சொல்லி. எங்க அம்மாட்ட போய் இயேசுவை பார்த்து சொன்னா எங்க அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன எங்க அம்மா ஏசுவாங்க, திட்டுவாங்க. எங்க அம்மா
அப்ப எங்க அம்மாட்ட சொன்னேன், நான் பப்ளிக் மீட்டிங் யாரும் நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன் பாளையங்கோட்டையில 100ஆண்டு மண்டபத்துல. எங்க அம்மாட்ட சொன்னேன், நான் போகணுமா, நான் போயிட்டு வரேன்னா அம்மா பயந்தாங்க, போக கூடாதுன்னு சொல்லி நின்னாங்க. அப்புறம் சொன்னேன், கடைசியில் எங்க அம்மா நான் ரொம்ப அடம் பிடிச்சதுனால சரி நானும் உன் கூட வரேன், நம்ம யாரும் சொல்ல தெரியாம போலான்னு சொல்லி நானும் எங்க அம்மா முடிவு பண்ணி பாளையங்கோட்டை 100ஆண்டு மண்டபத்துல ஒரு பாஸ்டர் இதே மாதிரி ஒரு பெரிய கேதரிங் ஒரு 2000 பேர் இருக்க இடத்துல ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருக்காரு. நானும் எங்க அம்மாவும் கடைசி நேரத்துல கடைசி இடத்துல ஒரு லாஸ்ட் ரோல போய் உட்காந்துட்டு இருக்கோம். அப்பதான் உட்கார்றோம். உட்கார்ந்த உடனே அந்த பாஸ்டர் சொல்றாரு, தேவன் ஒரு முஸ்லிம் குடும்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த குடும்பம், அந்த பையன் தேவன் வேற தோட்டத்திலிருந்து செடியை பிச்சு எடுத்து தான் தோட்டத்தை நட்டு அது பெரிய தோட்டமாகி தோப்பாகி தேவனுக்கு வந்து காய் கொடுக்கும் கனி கொடுக்கும் சொன்னாங்க. ஹல்லேலூயா. நான் இப்பெல்லாம் கேள்விப்படுறதே கிடையாது. நான் முஸ்லீம் இஸ்லாமியில இருக்கும் போது இதை மாதிரி குறி சொல்றது தீர்க்கதரிசனம் சொல்றதுலாம் கேள்விப்படுறது கூட கிடையாது. நாங்க ஹனஃபிங்கனால ரொம்ப நாங்க ஃபாலோ பண்ணுவோம். நாங்க ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். நாங்க அந்த தர்கா கூட போக மாட்டோம், ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். இந்த குர்ஆன் என்ன சொல்றதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படி நடக்குமா சொல்லி. ஆனா என் மனசு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு, நான் பார்த்த இயேசுவை குறிச்சு பேசுறாங்க, இயேசு உண்மையில இருக்காங்க, அவர் எப்படியாவது கண்டுபிடிக்க நினைச்சேன். குர்ஆனாலும் சரிதான், பைபிள்னாலும் சரிதான், ஆனா எப்படியாவது இயேசு உயிரோடு இருக்காங்க சொல்லி நான் முடிவு பண்ணேன். நான் சூசைட் பண்ணும்போது என்னை காப்பாத்தின இயேசு தான். ஹல்லேலூயா. உங்க தேவன் நல்லவர், சந்தோஷமா இருங்க. உங்க தேவன் நல்லவர். என்ன அன்பு, என்ன அறிவு, என்ன அழகு. உயிருள்ள தேவன் உங்க தேவன். கிறிஸ்தவ தேவன் உண்மையுள்ள தேவன். என் வாழ்க்கை நான் 2 வாரத்துல நான் அன்னைக்கு அக்செப்ட் பண்ணேன். நான் இயேசு அக்செப்ட் பண்ணேன். தேவன் என்ன பைபிள் ரீட் பண்ண சொன்னாங்க, எனக்கு வேதம் காமிச்சாங்க. நான் வாசிச்ச அந்த வசனம் யோவான்ல 16:20 வரும், உங்க துக்கம் சந்தோஷம் மாறும் சொல்லி. அவ தேவன் என்ன பைபிள் வாசிக்க சொன்னாங்க. நான் பைபிள் ஒபீடியன்ட்டா வாங்கிக்கிட்டேன். நான் சபைக்கு போக ஆரம்பிச்சேன். எங்க அம்மா 2 வாரத்துல இயேசுக்கு ரசிக்கப்பட்டாங்க. எங்க அம்மாக்கு என்ன ஆச்சரியம்னா, எனக்குள்ள அந்த கர்வம், அந்த பொறாமை, அந்த கல் நெஞ்சு மாதிரி இருக்கும். எனக்கு என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டேன். அம்மாட்ட கோவப்படுவேன். பொண்ணுங்கனாலே வெறுப்பா இருக்கும், எனக்கு பிடிக்காது, மதிக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப கேவலமா இருப்பேன் என் இதுல நான் இருக்கும்போது. என்னை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எங்க அம்மாக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி என் மகன் மாறினான்னு சொல்லி. எங்க அம்மா இயேசு அக்செப்ட் பண்ணாங்க 2 வாரத்துல. எங்க அக்கா 5 வருஷம் ரசிக்கப்பட்டது, என் முழு குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சு. நிறைய சொந்தங்கள் ரசிக்கப்பட்டு வந்தாங்க. ரசிக்கப்பட்டு கொஞ்ச நாள் எனக்கு நல்ல நான் ஒரு முஸ்லீம் பையனா இருந்ததுனால எனக்கு ஒரு முஸ்லீம் காலேஜ்ல மைனாரிட்டி சீட் கிடைச்சது. எனக்கு நான் உள்ள பிஇ இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்க சீட் கிடைச்சது. அங்க போய் இருந்த டைம்ல நான் அந்த பள்ளி வாசலுக்குலாம் நான் கொஞ்சம் போகாம அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட காலேஜ் முஸ்லீம் காலேஜ்னால எனக்கு ஏதோ ஃபைன் பண்ணிட்டாங்க, ஃபிஷியா இருக்குன்னு சொல்லி. அப்போ என் ப்ரொஃபசர், என் சொந்தக்காரர், அவர் என் சொந்தக்காரர் தான். அவருக்கு தெரிஞ்சுட்டு நான் ஜமாத்ல பேசுறது பார்த்திருக்காரு, ஹதீஸ் பேசுறது பார்த்திருக்காரு. நான் ஏன் வரமாட்டேன்னு சொல்லி ஒரு காலேஜ் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது நான் அவர் ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்துட்டு இருந்தாரு, நான் கடைசியில் உட்காந்துட்டு இருந்தேன். அவர் கத்தி கேட்டாரு, என்ன ஏஜாஷ் நீ என்ன மாஸ்க்லாம் வரமாட்டேக்காம சர்ச்சுக்கு போறியா, ஏதாவது கிறிஸ்டின் பொண்ணு லவ் பண்றியா அப்படின்னு கேட்டாரு. நான் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீங்க சும்மா சொல்லுவீங்களா இருக்கும், நான் வரேன், நீங்க பாத்திருக்க மாட்டீங்க, கடைசியில் உட்காந்து போயிடும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்ச உடனே ஆவியான எனக்குல உணர்த்துறாங்க, எனக்கா சாட்சி அடிக்க மாட்டியா சொன்ன உடனே ஆவியான சொல்றாங்க. அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கா நீ விட்னஸ் அடிக்க மாட்டியாங்க, உனக்கா எல்லாம் செஞ்சேன். என் கேட்ட எல்லாம் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னெல்லாம் என்ன ஆண்டவர் நிறைய எனக்கு காட்டுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. இயேசு ராஜா அப்பப்போ வந்து எனக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க யாரை சொல்லி காட்டுவாங்க, என்ன பேச வருவாங்க. எனக்கா சாட்சி அடிக்க முடியாது சொன்னாங்க. எனக்கு மனசு உடைஞ்சிட்டு. அப்போஸ்தலர் 1:8 வரும், ஆவியான வரும்போது வல்லமை உண்டு சொல்லு. எனக்கு கரெக்டா அப்படியே எனக்குள்ள ஒரு அபிஷேகம் நிறைய ஆரம்பிச்சது. நான் உடனே சொன்னேன், ப்ரொஃபசர் ஐ எம் சாரி, நான் வந்து முஸ்லீம் கிடையாது, நான் கிறிஸ்டியன் தான், நான் மசூதி போக மாட்டேன், நான் சர்ச் தான் போவேன் சொல்லி முடிஞ்ச நான் தான் பயந்து தலையை குனிஞ்சுக்கிட்டேன். பயத்துல போய் சொல்லு சைல சீனியர்ஸ், இந்த பக்கம் சீனியர்ஸ், வாய மூடு மிரட்டேன். நான் பார்த்து தலையை குனிஞ்சுக்கிட்டேன். இப்ப சொல்ல நல்லா இருக்கு சொல்லும் போது. நான் அப்புறம் அந்த ப்ரொஃபசர் சொன்னாங்க, நீ போறதுக்கு முன்னாடி, கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நீ பார்க்காம போக கூடாதுனாங்க. நானும் தெரியும், எனக்கு லைஃப் பைபிள் எப்பவுமே என்னோட கையில எப்பவுமே வச்சிருப்பேன். பிசிக்கல் பைபிள் எப்பவுமே கையில வச்சிருப்பேன். எலக்ட்ரானிக் பைபிள் இல்ல, எப்பவுமே பிசிக்கல் பைபிள் என் கையில வைக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரெஷியஸ் வேர்டுங்கனால, இது காட்ஸ் வேர்டுங்கனால. அப்ப என்னோட காலேஜ் பேக்ல வச்சிருந்தேன் எப்பவுமே. நான் என் பைபிளை தூக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு தைரியமா கேபின்குள்ள போயிட்டேன். உட்கார்ந்து ஒரே திட்டு. எல்லாம் சொந்தக்காரங்க தான், கிட்டத்தட்ட நிறைய பேர் சொந்தக்காரங்க தான். எனக்கு மாத்தி ஏசிட்டு இருந்தாங்க. என்ன எப்படி ஏசாங்க அவங்களே மறந்துட்டு, எங்க ஆரம்பிக்கணும் அவங்களுக்கே மறந்துட்டு வருஷம் ஏச ஆரம்பிச்சா திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. விட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நான் அவங்க என்ன பெரிய குழப்பம்னா, எப்படி நீ அந்த பக்கம் போன, நீ நல்ல பையனாச்ச, நீ ஜமாத்துக்கு வருவிய, ஹதீஸ் வாசிப்பிய. நான் சொன்னேன், நான் இயேசுவை பார்த்தேன். சரி, நம்ம ஈசா தானே, அதுக்கு என்ன இப்போ மசூதி வாங்க இல்ல, இயேசு என்ன பைபிள் ரீட் பண்ணாங்க சொன்னேன். தேவன் சொன்னதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் எதுவுமே கற்பனை பண்ணவே இல்லை. அவர் சொன்னதான் நான் செஞ்சுட்டு இருந்தேன் அந்த இடத்துல. அப்போ ஒரு மணி நேரம் போனோடனே வாக்குவாதம் முடிஞ்ச உடனே ஒரு விஷயம் சொன்னாங்க.
இனிமேல எங்க இனத்துக்கு நீ ஒரு பெரிய கரும்புள்ளியா இருக்க. இந்த காலேஜ்ல படிச்சனா நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவ. நீ இந்த காலேஜ் படிக்க கூடாது, நான் வேற காலேஜ் சேர்த்து விட்டுறோம். ஒரு கிறிஸ்டியன் காலேஜ், பிரான்சிஸ் சேவியர் மாதிரி ஒரு காலேஜ் சேர்த்து விட்டுறோம் அப்படின்னாங்க. சரி நான் ஒத்துக்கிட்டு அப்புறம் நான் சொன்னேன், நான் கிறிஸ்டியன் யாருக்குமே தெரியாது, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்க எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நான் ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு நீ இனிமேல் சொல்ல மாட்டேன்னா இங்க படிக்கலாம் அப்படின்னா நானும் சரி ஒத்துக்கிட்டேன். என்னைக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லணும், அதுல இருந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் இயேசுவை பார்த்தேன், நான் இயேசுவை தரிசிச்சேன், இயேசு உயிரோடு இருக்காங்க, அவர் நல்லவர் சொல்ல ஆரம்பிச்சேன். என் மனைவி என்னோட கிளாஸ்மேட் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன் என்னோட இயேசுவை பத்தி. சில சம்பவம் நடக்க ஆரம்பிச்சேன் வாழ்க்கையில. நான் இயேசுவை அக்செப்ட் பண்ணி நான் அவருக்குள்ள இருக்கிற டைம்ல நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன், நிறைய உபத்திரம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய மசூல் என்ன வலைவீசி தேடிட்டு இருந்தாங்க. பாளையங்குடியில ஃபுல்லா சொல்றாங்க, இந்த முகமது சரி இருக்க மாட்டாங்க, அவன் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான், இயேசு போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் ஒரு தெரு வழியா போகவே மாட்டேன். ஒரு தெருவில் பெரிய சபை மசூதி உண்டு, அங்கதான் என்னோட காலேஜ்ல இருந்து ஜமாத் வருவாங்க இங்க எல்லாருமே. அந்த சைடே போக மாட்டேன். அன்னைக்கு பார்த்து நான் பைக் எடுத்துட்டு நான் செகண்ட் இயர் படிக்கும் போது நான் போயிட்டு இருக்கும் போது கரெக்டா மசூதிக்கு போய் வண்டி பஞ்சர் ஆயிட்டு, கரெக்டா அது வாசல்ல பஞ்சர் ஆயிட்டு. நான் அப்படியே உருட்டிட்டு பேர்லாம் பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பஞ்சர் கடை உட்காந்துருக்கேன். வாங்க சாருங்க. நான் வண்டி பஞ்சர் ஆனே வண்டி இழுத்துட்டு நான் சரி நான் இப்படி திருப்பி உட்காந்துக்கிட்டேன். இங்க பள்ளிவாசல் இருக்குன்னா நான் இங்க திரும்பி நின்று சொல்லுங்க நான் சீக்கிரம் மாட்டேங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. நான் அந்த நேரத்துல கரெக்டா 2-3 என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்லாம்ல மசூதியில வெளியே வந்தாங்க. இவன் தான் அவனு போட்டு கொடுத்துட்டாங்க கரெக்டா, என்ன இவன் தான் அந்த பையன் சொல்லி உள்ள கூட்டி போயிட்டாங்க. என்ன கூப்பிட்டாங்க, நீ உள்ளவா அப்படின்னாங்க. நான் பைபிள் எப்பவுமே கையில வச்சிருப்பேன், என்ன பல்ஸ் என்னோட வண்டியில ஃப்ரண்ட்ல வச்சிருந்தேன். நான் பைபிள் எடுத்துட்டு நான் மசூதிக்குள்ள போனேன். அங்க உட்கார்ந்து மறுபடியும் தான் என்னோட சகோதரர்கள், என்னோட இனத்தார்கள், என்னோட உறவினர்கள் தான் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்தா குழப்பம், நான் ஏன் இப்படி ஆனவர் எதுவுமே இல்லை, எப்படி இப்படி உன்னால ஆக முடியும். நான் சொன்னா நான் இயேசுவை பார்த்தேன், மறுபடியும் அதுதான் சொன்னேன், இயேசு பைபிள் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி. அப்ப நிறைய கேள்வி எனக்கு கேட்டு முடிச்சாங்க, நிறைய வாக்குவாதம் ஆச்சு. அது முடிச்ச பிறகு நான் மசூதிக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் அவங்க கிட்ட ஒரு இது கேட்டாங்க. ஆவியானவர் எனக்கு ஒரு விஷயம் கேட்க சொன்னாங்க. அப்பதான் ஆவியானவர் சொல்றாங்க, இதை நீ கேளு அப்படிங்க. அப்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், அஸ்பர் குரான் படி மோசஸ்க்கு மூசாக்கு தோரா கொடுத்திருக்காங்க. ஜபூர் சங்கீதம் தாவூது கொடுத்தாங்க டேவிட்க்கு. இன்ஜில் காஸ்பல் ஈசா கொடுத்தாங்க ஜீசஸ்க்கு. குரான் முகமது ப்ராஃபட் கொடுத்தாங்க. அஸ்பர் குரான் தான் சொல்லுது. அப்ப நான் கேட்டேன், 3 புக்லயும் இயேசு வருவாங்க, உயிர் தெழுவாங்க, நமக்கா பாவம் செஞ்சிருக்காங்க போட்டிருக்க, அப்ப நம்ம 4வது புக்ல ஏன் போடல அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க 3 புக்கும் கரப்ட் ஆயிட்டு அப்படின்னாங்க. நான் இப்ப ஒரு விஷயம் கேட்டேன், 3 புக்கால ஒரு இறைவனால அந்த இறைவேத்தை காப்பாற்ற முடியாதுன்னா இந்த புக்காயும் இந்த இறைவனால காப்பாற்ற முடியாது, அப்ப அது இறைவனாவும் இருக்க முடியாது, இது தேவனுடைய வேதமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். கடுப்பாயிட்டாங்க, டென்ஷன் ஆகி, உன் நம்பர் தான், உன் ஃபோன் நம்பர் தான், உன் அட்ரஸ் தான், நாங்க அவனை வச்சு பேச வைக்க, உன்னை அப்படி பண்றோம் இப்படி பண்றாங்க. நான் தேவன்ட்ட கேட்டேன், ஆண்டவரே குடுக்காம வேணாமா ஆண்டவரே, எஸ்கே பேரலாமா கேட்டேன். நீ குடு அப்படின்னாங்க. நான் என் அட்ரஸ் ஃபுல்லா எழுதி கொடுத்துட்டு, இத்தனைக்கு அந்த மசூதிக்கு பின்னாடி தெருவில் தான் நான் தங்கிட்டு இருந்தேன். அது பின்னாடி டேக்ல வாழ்ந்துட்டு இருந்தேன். இது வரைக்கும் 8 வருஷம் ஆச்சு. தேவன் ஒருத்தர் கூட என்ன கை வைக்க விடவே இல்லை. இது வரைக்கும் இயேசுடைய கிருபையினாலும் தேவனுடைய தயவுல நம்ம எஸ்கேப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கேன். தேவன் நல்லவர், அவர் தெளிவா பேசுவார், ஆண்டவர் எப்பவுமே. அழகுள்ள ராஜா அவர், என்ன அறிவு அவருக்கு, என்ன அழகு அவருக்கு. சச் a lovable God. எனக்கு பிசிக்கல் அப்போ நான் அந்த லவ் ஃபேஸ் பண்ணதே கிடையாது சின்ன வயசுல இருந்து. என்ன அன்பு இயேசு ராஜாவுக்கு, உயிரை கொடுப்பார் நமக்காக அவர். நான் எப்பவுமே எழுதுக்காட்டு சொல்வேன். என் மகளுக்கு 1.5 வயசு ஆகுது. நான் ஆபீஸ் விட்டு போன உடனே என் மகள், நான் நிக்க வச்சுக்கோ, நான் இங்க நிக்க, என் மகள் இங்க நிக்க, என்ன பண்ணுவா, ஓடி கட்டிப்பிடிப்பா, முத்தம் கொடுப்பா. நான் அழுக்க இருக்க நான் பார்க்க மாட்டேன். அவ கூட உருண்டு கொஞ்ச நேரம் அவ கூட ஸ்பெண்ட் பண்ண பிறகு அடுத்து நான் கிளீனிங் ப்ராசஸ்க்கு போவேன். ஒரு உலக தகப்பனா எனக்கே இவ்வளவு அன்பு இருக்கு. நான் என் மகளுக்கு 1.5 வயசு ஆகுது. ஒரு 5 மாசம் முடியலாம் அழுதுகிட்டே இருக்கும். வீட்டுல பண்ண சுச்சு பேம்பர்ஸா கிடக்கும். அவளுக்கு எத்தனை விதம் அடிச்சிருக்கேன் அவளை. அன்னைக்கு அடிச்சு எனக்கே இவ்வளவு பாசம் இருக்குன்னா, ஒரு நாள் கூட தப்பு செய்யாம தவறு செய்யாம அன்பிலே பிறந்த அன்பா இருந்த தேவனுக்கு எப்படி இருக்கும்? என்ன பண்ண உங்களுக்காக ஆண்டவர் ரத்தம் கொடுத்தவர், என்ன பண்ணணும்? இயேசு கொடுத்த வேற என்ன பண்ணணும்? ஆவியான கொடுத்த